ஐ லவ் மினம்மா. பஞ்சபூதங்களை சாட்சியமாக்கி அப்படி போவோம். மகாபாரதம்ல கிருஷ்ணருக்கு பேசினேன் நான். பார்த்தா எதிரில் இருக்கும் அனைவரும் நம் சொந்தங்களாக இருந்தாலும் கடமையை தவறாதே பார்த்தா. நிறை மாத கர்ப்பிணியை விலங்கு பூட்டி விசாரணை நடத்தும் இந்த சபை எப்பொழுதோ எல்லை மீறிவிட்டதம்மா. பெண்களின் மேல் கை வைத்தால் வெட்ட வேண்டியது விரல்களை அல்ல, தலையை. I am also CEO. Which company? இந்தியா. சக்திமான். சக்திமான் வந்து அப்போ வந்து மிஸ்டர் காளிதாஸ்னு ஒருத்தர் தான் பேசிட்டு இருந்தாரு. அப்புறம் அவரோட டியூ டு ஹெல்த் ப்ராப்ளமோ என்னவோ தெரியல, லாஸ்ட் சில எபிசோட்ஸ்லாம் அவரால் பேச முடியல. அப்போ அந்த சக்திமானுக்கு வாய்ஸ் சின்ன வயசுலேயே பேஸா இருக்கிறதுனால நீ பேசுன்னு சொல்லி ஏற்றி விட்டு அப்படி பேசினது தான் அது. பஞ்சபூதங்களை சாட்சியமாக்கி அப்படி போவோம். அவரோட சின்ன வயசுல அதிகமா கேட்டுட்டு இருந்த ஒரு குரல். அதே மாதிரி B.R. சோப்ரா சாரோட மகாபாரதம்ல கிருஷ்ணருக்கு பேசினேன் நான். நிதிஷ் பரத்வாஜ் சாருக்கு. பார்த்தா எதிரில் இருக்கும் அனைவரும் நம் சொந்தங்களாக இருந்தாலும் கடமையை தவறாதே பார்த்தா. யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரத அப்யுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சுஜாம்யஹம். நீங்க வந்து இப்ப பப்ளிக்ல போறப்ப மக்கள் வந்து ஃபேஸ் ரெகக்னைஸ் பண்ணலனா கூட உங்க வாய்ஸ் கேட்டுட்டு நீங்க தானே சக்திமான், நீங்க தானே ராக்கி பாய் அப்படின்ற கேக்குற விஷயங்கள் இருக்கும் இல்லையா? சோ அந்த மாதிரி உங்களுக்கு மறக்க முடியாத நடந்த விஷயங்கள்லாம்? ஒரு இன்சிடெண்ட் ஒன்று நான் இங்கே வேறு எங்கேயுமே சொன்னதில்லை. ரசூல் பூக்குட்டி சாரோட படம் ஒன்று, தி சவுண்ட் ஸ்டோரி அப்படின்னு ஒன்று. அந்த படத்துக்கு ப்ரொடக்ஷன் ஹெட்டாக நான் போனேன். அந்த படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் இருந்தது. ரசூல் சார் ஆக்ட் பண்ண சொன்னாங்க. ஆஸ்கர் வின்னர் ரசூல் பூக்குட்டி சார் ஸ்லம் டாக் வின் பண்ணாங்கல்ல, அந்த படத்தோடது. அப்போ அந்த படம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கிளைமேக்ஸில் வந்து குழந்தைகள் வந்து பார்வை திறன் இல்லாத குழந்தைங்களுக்கு வந்து ஒரு மியூசிக் கிரியேட் பண்ணியிருப்பார். அதுதான் அந்த சப்ஜெக்ட். அந்த குழந்தைங்கள்லாம் லஞ்ச் டைமில் இருக்கும்போது அந்த டைரக்டர் மைக்கை வாங்கி, அப்போ எக்ஸாக்டாக பாகுபலி ரிலீஸ் ஆன டைம். இப்போது நீங்கள் யாரெல்லாம் பாகுபலி படம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நிறைய குழந்தைங்க கை தூக்குனாங்க. எங்கள் கேரளாவில் தமிழ் பார்த்தீங்களா மலையாளம் பார்த்தீங்களான்னா நிறைய பிள்ளைங்க மலையாளம் பார்க்கல, தமிழ் தான் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அங்கே எல்லாமே மலையாளம் பிள்ளைங்க. சரி, அவர் இங்கே வந்து பேசினா உங்களுக்கு ஓகேவானு பயங்கர ஹாப்பி ஆகிட்டாங்க அவங்க. ஸோ என்கிட்ட மைக்கு கொடுத்து நீ பேசு அப்படின்னாங்க. நாம் சாதாரணமாக நம்ம அந்த டைலாக் பேசுகிற மாதிரி என்ன நடந்தது தேவசேனா அப்படின்னு பேசுகிறோம். அந்த பசங்களும் அப்படியே சந்தோஷமாகி அப்படியே வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு எனக்கு ஒரே அப்போவே எனக்கு ஒரு மாதிரி பயங்கர எமோஷனல் ஆகிட்டேன். அப்புறம் அதில் ஒரு பாப்பா ஃபோன் பண்ணி நான் வந்து பாகுபலியோட நிற்கிறேன், நான் பாகுபலியோட கையை பிடிச்சிட்டு நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. நான் பாப்பா கிட்ட, பாப்பா நான் பாகுபலி இல்லைடா, பாகுபலி அங்கிள் வந்து வேற, நான் பாகுபலிக்கு குரல் கொடுத்தவர் அப்படின்னு ஒன்று. அந்த பாப்பா சொன்ன பதில் என்ன அப்படியே லைஃப்லேயே எனக்கு கிடைச்ச பெஸ்ட் இதுன்னா அதுதான் சொல்லுவேன். அங்கிள் எங்களுக்கு வந்து சவுண்டு தான் உலகம், எங்கள் உலகத்தில் நீங்கள் தான் பாகுபலி. So nice. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ஓன்னு அழுதுட்டேன் நான்.